காணும் கனவு என்ன தெரியுமா தெரியுமா? என்னை விட்டு ஓடி போக முடியுமா? நீ முடியுமா? இருவரல்ல ஒருவரல்ல தெரியுமா தெரியுமா? கண்ணுக்குள்ளே புகுந்து கதைகள் சொன்ன பெண்ணே, எண்ணத்திலே நிறைந்த அதில் இடம் பிடித்த பெண்ணே. கண்ணுக்குள்ளே புகுந்து கதைகள் சொன்ன பெண்ணே, எண்ணத்திலே நிறைந்த அதில் இடம் பிடித்த பெண்ணே. எந்த நன்மை தந்தை சம்மதித்த பெண்ணே, சம்மதித்து பெண்ணே, அன்பின் தன்மையை அறிந்து கொண்ட பெண்ணே. என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? நாம் இருவரில் ஒருவர் இனி தெரியுமா தெரியுமா? அண்ணன் போல நடுநடந்து வந்து நான் அருகமர்ந்து நாணத்தோடு உணர்ந்து அண்ணன் போலே நடந்து வந்து என் அருகில் அமர்ந்து ஞானத்தோடு புரிந்து கண்ணு சிவக்கண்ணில் இருக்க மஞ்சள் கயிறை எடுத்து இது கழுத்து முடுக்கும் இன்ப நாள் தெரியும் போது என்னை விட்டு ஓடி போக முடியுமா? நீ முடியுமா? நாம் இருவரில் ஒருவர் இனி தெரியுமா தெரியுமா? மணவரையில் கணவராக மாலை சூடுவேன், அவர் மார்பினிலே காலமெல்லாம் நடனமாடுவேன். மணவரையில் கணவராக மாலை சூடுவேன், அவர் மார்பினிலே காலமெல்லாம் நடனமாடுவேன். கனிவுடனே தனிமையிலே என்ன கூறுவேன், கனிவுடனே தனிமையிலே என்ன கூறுவேன், அந்த காலம் வரும் வந்தவுடன் நானும் கூறுவேன். உனக்கு மட்டும் ரகசியம் சொல்லி அந்த ரகசியத்தை ஒருவரிடம் சொல்லிவிடாதே. எனக்கு மட்டும் சொந்தம் அல்லவா, எங்கள் இருவருக்கும் இயற்கை தந்த பந்தம் அல்லவா. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. சரி, இருந்தாலும் கூட மேலும் அந்த முருகப்பெருமானை நான் விரும்புகிறேன். இந்த நாடக கலையை தமிழகத்தில் மட்டுமல்ல அயல்நாடு வரைக்கும் வெளிநாடுகளுக்கெல்லாம் இந்த நாடக கலையை கொண்டு செல்லக்கூடிய வலைதளத்தின் சகோதரர் தங்கபாண்டி அவர்களுக்கு கண்டிலானா முதுகுளத்தூர் பக்கம். அப்படிங்களா? சரி சரி, இன்னைக்கு தான் உங்களை பார்க்குறேன். ஆமாம், சகோதரருக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா ஒரு நல்ல நண்பர்களை எப்போ நம்ம தெரிஞ்சுக்க முடியும் தெரியுங்களா? மகிழ்ச்சியாக நம்ம சந்தோஷமாக இருக்கும் பொழுது நம்ம கூட இருக்காங்கல்ல, அவங்க தான் நமக்கு நண்பர்கள் அப்படி நினச்சிட்ருக்கோம். அது வரல, நம்ம எப்போ கஷ்டப்படுற நேரத்தில் நம்ம ஃபோன் காலை எப்போ கட் பண்ணுறாங்களோ அவங்களாம் நல்ல நண்பர்கள் இல்லை. கஷ்டப்படுற நேரத்தில் எனக்கெல்லாம் இந்த கொரோனா நேரத்தில் எல்லாருக்கும் வேலை கிடச்சிருச்சு. ஆனால் இந்த நாடக கலைக்கு மட்டும் ரொம்ப வேலைகள் கிடைக்கும், ரொம்ப சிரமப்பட்டோம். ஆனால் தினமும் பணமாக பார்த்துட்டு அப்புறம் அது உண்மையிலேங்க ஒரு மனுஷன் ஏழையாக இருந்துட்டு பணக்காரனா சுலபமாக வாழ்ந்துடலாம். ஆனால் பணக்காரனாக இருந்துட்டு ஏழ்மையாக வாழ்கிறது எவ்வளோ சிரமம் தெரியுங்களா? பணத்தை பார்க்காமே கூட வாழ்ந்துடலாம் போல, பார்த்துட்டு பார்க்காம இருக்கும் பொழுது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த மாதிரி ரசிகர்களுடைய மனத்தை பார்க்க முடியலன்னு எனக்கெல்லாம் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி வந்துடுச்சு. ஒரு ஊர்களுக்கும் போய் வீட்டுக்கு சாப்பிட்டுட்டு எல்லா மக்களையும் பார்த்து மனசில் உள்ள கைத்தட்டை வாங்கி அப்படியே அந்த மனசை கவர்ந்து கருமாறி காத்திடுவாள் எங்கள் சக்தி மாறி.
இருந்தால் தான் பலம். சிவத்துக்கே வேலை ஆமா. இல்லையா? இல்லைன்னா இல்லைன்னா அதுக்கு பேர் சவம்னு பேர். ஓஹோ. சக்தின்னு ஒன்று உள்ள உடம்புக்குள்ளே இருந்தால் தான் அதுக்கு சிவம்னு பேர். ஆனால் அது இல்லைன்னா சவம்னு பேர். சக்தி இழந்துட்டா. ஒரு சுழி போச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை. சரி, இருந்தாலும் கூட கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், கதிர்வேலன், சண்முகன், சடாச்சரன், ஆறுமுகன், சரவண பவன், சுப்பிரமணியன், செந்தில் குமரன், வடிவேலன், குழகன், குகன், குக்குடகதாரி, மங்கை ஏரி, இப்படி பல பல பெயர்களை பெற்றவர் மட்டுமல்ல, பல பல பெயர் பெற்றவர் அவர். அப்படிப்பட்டவரை நான் விரும்புகிறேன். ஏன் விரும்புகிறேன்? பெயர் பெற்றவர்னாலே பல பேர் விரும்ப தான் செய்வாங்க. நான் மட்டுமா விரும்புகிறேன்? சரி. இந்த பூலோகத்தில் அதிக பேர் அவரை தான் விரும்புகிறாங்க. யாரு? கார்த்திகை மாதமே ஆரம்பிச்சிடுறாங்க. மாலை போட ஆரம்பித்து மார்கழி முழுவதும் விரதம் இருந்து தை மாதத்தில் அப்படி பாத யாத்திரையாக நடந்து போய் எவ்வளவு பக்தர்கள் முருகப்பெருமானுக்கு. எந்த தெய்வத்துக்காவது நீங்கள் பாத யாத்திரையாக பழனி மலைக்கு மாதிரி எந்த தெய்வத்துக்காவது பாத யாத்திரை போய் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை, எனக்கு தெரியல. எப்படிமா பழனி மலைக்கு பாத யாத்திரை போகிற அளவுக்கு வேற எந்த தெய்வத்துக்காவது இந்த அளவுக்கு பக்தர்கள் பாத யாத்திரையாக போய் பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறேன். இல்லை இல்லை. சரி, பழனி மலையிலே முருகப்பெருமானுக்கு எவ்வளவு ஆலயங்களா இருக்கு. ஏன் அந்த பழனிக்கு மட்டும் அவ்வளோ ஒரு சிறப்பு? என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? கிடையாதுல்ல. இல்லை இல்லை. என்ன சிறப்பு அப்படின்னா, ஒரு சில பேர் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, என் பொண்டாட்டினா எனக்கு உசுறு, என் புள்ளன்னா எனக்கு உசுறு. வயசான காலத்துலயும் சொல்லுவாங்க. இந்த பெரிய வேமையன் கூட கண்டுக்க மாட்டேங்க, இந்த சின்ன வேமையா இருக்க பார்த்தீங்களா, தாத்தா 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 நீ என் மேல உசுரா கிடக்குறேன் அப்படின்னு வயசான காலத்துல கூட அதை தான் சொல்றான். எப்பா இந்த உசுறு உசுறுன்னு சொல்றீல்ல, நீ செத்த பிறகு ஒரு உள்ள உசுரா இருக்க உள்ளவன் கூட வராது. புரியுதா? அதனால இந்த சொந்த பந்தங்கள்ல எப்படி இருக்கணும் தெரியுமா? தாமரை இலையில தண்ணி எப்படி பட்டும் படாம இருக்கோ அதுபோல இந்த உறவுகள்ல பாசமா இரு. அதுல போய் ஒன்றிராத, ஒட்டிராத. ஒட்டி இருக்க மாதிரி இருக்கணும், ஆனா அதுல போய் ஒட்டிடக்கூடாது. ஏன் தெரியுமா? யாரு மேல நம்ம உசுரா இருக்கோமோ அவங்களுடைய பிரிவை மட்டும் இந்த உலகத்துல தாங்கிறது ரொம்ப சிரமம். அதனாலதான் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே இந்த அம்மா அப்பா சகோதரர்கள் இவங்கெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை பிரிஞ்சு தான் இருக்க போகிறாங்க என்ற விஷயத்தை உணர்த்துவதற்காகத்தான் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே அம்மா அப்பா அண்ணன் எல்லாரையும் விட்டுட்டு தனியாக போய் அமர்ந்து தனி படை வீடு அமைத்து இந்த உலகிற்கு ஞானத்தை கொடுத்து ஞான பண்டிதன் என்ற பெயர் பெற்றவர் பழனிமலை முருகப்பெருமான். அதனால தான் பழனிமலைக்கு பாத யாத்திரையாக நடந்து போனோம்னா அந்த ஞானம் நமக்கும் பிறக்கும் என்பதுதான் இந்த நியதி. சரி, அதனால நான் விரும்புகிறேன். வர எந்த அளவுக்கு விரும்புகிறேன் தெரியுமா? பாருங்க, என்னை